guys, welcome back. இன்னைக்கு நம்ம கிரிஞ்சு குட்டிகளின் கியாமியாக்கள் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ஐயோ கொஞ்சம் இருங்க, காலையிலே நாக்கு வளர்க்கிட்டு இப்போ எல்லாம் செட் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்சு ட்ரால், ட்ரெண்டிங் ஹஸ்கி ரீல்ஸ் கொடுமைகள். இப்போ புதுசாக அந்த ஒரு நாயன் ஒரு பாட்டுக்கு ஆடு தெரியுமா, இப்படி இப்படி அந்த கருப்பு வெள்ளை நாய் ஒரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்குமே, அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது சாதாரணமாக வந்த மாதிரி தான் வந்தது. திடீர்னு பார்த்தா பெரிய ட்ரெண்ட், நம்பர் 1 ட்ரெண்டில் இருக்கு அந்த மீம். யாரு கிரியேட் பண்ணான்னு தெரியல. இதுல எல்லாரும் வேற இந்த நாய் டான்ஸ் ஆடி போட்டு vlog பண்ணுங்களா எல்லாம் சொல்றாங்க. நீங்க டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆகுது, பெரிய மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, லாரன்ஸ் மாஸ்டர் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அது மிஸ் ஆகக்கூடாது. நம்ம மைக்னெட் ஃபேமிலியில இவங்களுக்கு அது ஆசை, இந்த நாய் மாதிரி ஆடி வீடியோ போடுங்க. அது அப்போ நான் நினைச்சேன், என்ன சார் அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா பண்றாங்க. அந்த நாய் டான்ஸை பார்த்துட்டு அது மாதிரி டான்ஸ் பண்ணி இவங்க vlog பண்றாங்க. அப்போ நான் யோசிச்சேன், பண்ணுவோமா? சரி பண்ணுவோம். அப்போ சும்மா ஆடினாலே நாய் மாதிரி தான் இருக்கும், இதுல நாய் டான்ஸ் வேற ஆடணும். சரி, அதை வந்து நம்ம ரெம்ஸ்டிக் ஃபேமிலி விளாக்ஸ் சேனல்ல நாளைக்கு இல்லை நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்றோம். இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனா. இந்த சேனல் ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நிறைய அவரை ரோட்ல ஓட்டினே அவரை பாத்திருக்கீங்க. இப்ப சினிமா ட்ராக்ல இறங்கிருக்காரு. இனிமேல பார்ப்பேன் அவர் ஆட்டத்தை. பயப்படாதே, உங்களுக்கு நாங்க இருக்கோம், மதுரைக்காரங்க இருக்கோம்னே, உங்களுக்கு ஃபுல்லா டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு சப்போர்ட் நாங்க இருக்கோம்னே, மதுரைக்காரங்க. அண்ணன் பத்தி நாங்க இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பத்தி என்ன பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு அவ்வளவுதான். அண்ணன் நாங்க இருக்கோம், உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம். அண்ணனை தான் உங்க கண்ணு முன்னாடி தான் பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. என்ன பண்ணீங்க? இல்லை, எனக்கு என்ன இப்போ ஆச்சரியம்னா, இப்போ இருக்கிற ஒரு புது ஜெனரேஷன் வந்திருக்குல்ல. இப்போ நீங்கள் பேசுகிற இந்த டயலாக்லாம் ஒரு காலத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். யாரை பார்த்து அப்படின்னா, ஒரு சாதனை பண்ணி அதுக்கு எதிர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மேலே ஒரு சாதனை பண்ணும்போது, இதில் இவர் பண்ண சாதனைக்கு எதிர்த்தீங்களே, இப்போ அவர் இதில் இறங்கியிருக்காரு, என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை பண்ணி அதை எதிர்த்து வாங்கி அதுக்கப்புறம் அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி இன்னொரு இதில் சாதனை பண்ண போகிறவருக்கு பேசின வசனங்களை அவர் ரோட்டில் ஓட்டி தான் பார்த்துருக்க. இப்போ இதில் ஓட்டுறாரு. என்ன பண்ணுவார்? ரோட்டில் அவர் என்ன பண்ணார்? ஆக்சிடென்ட் பண்ணார், கேஸ் வாங்கினார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதனை ஆயிடுச்சு. எதை செலிப்ரேட் பண்ணுறதுன்னு, எதை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கூட பிரித்து பார்க்க தெரியாத, என்ன வேர்டு சொல்லி கூப்பிட்றதுன்னே தெரியல. இப்போலாம் கேஸ் வாங்கினாதான் ஹீரோ. முதல்ல நல்லவர் தான் ஹீரோ, இப்போ கேஸ் வாங்கினா அவர் தான் ஹீரோ. ப்ரோ, நாய் புடுக்க புடிங்க. எனக்கு புடிச்சு இந்த நாயை கூட்டிட்டு வந்தாச்சு. இது ஒரு டாஸ்கா? இது பாத்தீங்கன்னா நாய் ரெடி ஆகுது. நாய் புடுக்க தொட போறோம். நாய் புடிக்கிறது ஒரு டாஸ்க். அடிச்சு விட்டுறோம் புடிச்சு. இல்ல, அப்ப இது வந்து இப்ப கேஸ் ஆகாதா? இப்ப ஒரு நாய், அந்த நாயினால மக்களுக்கு ஆபத்து அப்படின்னும் போது அவ்வளவு பேர் கொதிச்சிங்கல்ல. இப்ப நாய்க்கே ஆபத்து வருது. இப்ப எங்க நீங்க எல்லாம் நாயினால மனுஷங்களுக்கு ஆபத்துன்னும் போது, மனுஷன் செத்தா சாகட்டும் சார், நாய் தான் முக்கியம். நீங்க இப்போ ஒரு மனுஷனால ஒரு நாய்க்கு ஆபத்து பறி கொடுக்க போகுது. இப்ப எங்க நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து இல்ல, இத வீடியோ, இப்ப ஒரு சின்ன பையன் இத வீடியோ எடுத்து அதை போட்டுக்கிட்டு கட்டிக்கணுமா? முடிச்சு பத்தியா, இவர் தான் அவரு. இப்ப அதுக்கு வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். நானும் அக்கா மாறலாம் பரிதாபங்களை விளையாட்டுக்கு சொன்னது. ஆம்பளை அக்கான்னு மாறிட வேண்டியதான். Hi, what's going on guys, Indeed here, and in this video you will see how you can create videos like this. சரி நான் போறேன்டா.
கைஸ் இட்ஸ் a very good idea guys. ஓகே யாராச்சும் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதே என் வேலையா போச்சுடா. இப்படி பண்றீங்களேடா. டைரக்டர் ஆகணும் எய்மோட ராஜபலத்துல நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். எனம் எம்ஜி ராஜவேல் பேரை கேட்டோன்னே சும்மா அதிருது இல்ல எம்ஜிஆர். அங்க ஏதோ ஒரு அவர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் நான். ஏதோ ஒரு அவங்களோட ஊர்ல ஒரு புது தியேட்டர் ஒன்று திறந்துருக்காங்க. அதுக்கு மாளவிகாவையும் அந்த ஹீரோயினையும் கூப்பிடும்போது அந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கிறது யாருன்னு பார்த்து அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் இப்போ மம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் இல்ல, அந்த ஊர்ல அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாத்தி இல்ல ஓகே ஓகே ஷார்ட் ஃபில்ம் ஊர்ல மாசு. ஸோ கூப்பிட்டு அவர் இப்போ போய் அதை பேசியிருக்காரு. கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. மம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் எனக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது எம்ஜி ராஜான்னு சொல்லுவாங்க. நான் வந்து தைரியம் வேட்டைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ட்ரெண்ட் ஆனேன். அதே மாதிரி இப்போ வருங்காலத்தில் டேரக்டராகவும் ஆக்டராகவும் ஒரு எய்மோட தான் இருக்கேன். நான் அப்படி டேரக்டர் ஆனால் அவர் ஸ்கிரிப்ட் வச்சு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் படத்தை நடிக்கலாம் மேடம். கண்டிப்பா நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா நான் கண்டிப்பா செந்தில் சார் உட்கார்ந்திருக்காரு. யாரா சொன்னா நல்லா வந்துட்டடா. ஏய் வாங்கிட்டு நீ சிக்கன் இங்கடா இந்த சிக்கன காணா. மாட்டாடே இங்க பாரா மாட்டாடே. கே ஒரு பேக் பிச்சி கேப்சி அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்ன சார்? வேற யாரு? நான் தான். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். கைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வந்து இன்னைக்கு வந்து லே ஆஃப். லாஸ்டா வந்து நான் இந்த வேலைக்குன்னு வந்து பஸ் ஏறுறதுதான் லாஸ்ட். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன். என்னங்க மொத்தமா வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு vlog பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை போல கம்பெனில இல்ல இப்ப பல கார்ப்பரேட் கம்பெனிஸ் இந்த ஏஐ வந்ததுல இருந்து சொல்லாம கொள்ளாம அப்படின்னு லே ஆஃப் பண்றாங்க. இவருக்கு சிரிப்பா இருக்கு. பட் ஒரு சில பேர் சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். இந்த வேலையை நம்பி இப்போ மந்த்லி ஒரு 1 lakh சம்பளம் அப்படின்னோட இந்த வேலையை நம்பி வீடு காரு அந்த இது இந்த இதுன்னு எல்லாம் இஎம்ஐல போட்டுட்டு இப்போ திடீர்னு வேலையை விட்டு போங்க அப்படின்னா அடுத்த மாதம் இஎம்ஐக்கு என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இல்லை அது? சரி வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீ கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது அது வைக்காம இருப்பாங்க. என்னடா பேர் உனக்கு வைக்கணுமா? தளபதினாதான் பேர் வைக்கிறேன் உனக்கு. என்ன அவரு தான் உனக்கு பேரை வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு. நான் வந்து நான் நினைச்சு புது புது முயற்சின்னு பார்த்தா இவர் தான் அந்த ஃபேமிலியோட அந்த அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைய தூக்கிட்டு போய் வீடியோ போட்டு வராரு. இப்போ என்னடான்னா டே என்னடா உனக்கு பேர் வேணுமா? தளபதி அங்கிள் வந்து எனக்கு பேர் வைங்கன்னு சொல்லு. அவர் எப்போ வந்து பேர் வைக்கிறாரோ அது வரைக்கும் குழந்தைக்கு பேரே வைக்க மாட்டேன்னா. ஏங்க இதெல்லாம் என்னங்க? இப்போ குழந்தை மாறி கேட்டுருச்சா எனக்கு அப்பா யாருடான்னு கேட்டேன். இப்போ எனக்கு அவர் வந்து பேர் வச்சா இப்போ எனக்கு அப்பா யார்? இப்போ உனக்கு உன் வேலை என்ன? பேரையாவது வைய அப்படிங்கிற மாதிரி அது கேட்டுருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு வாய் இல்லைன்னு தெரிஞ்சும் என்னடா உனக்கு பேர் வேணுமான்னு கேட்டா அது மைண்ட்ல யோசிக்கும். ஆமாண்டா மயிராண்டி உனக்கெல்லாம் இருக்குல்ல தண்டத்துக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு பேர் வை. என்ன எல்லாரும் பச்சை சட்டி சிவப்பு சட்டின்னு கூப்பிடுறாங்க. பேர் வைடா பண்ணாட அப்படின்னா அந்த குழந்தை கேட்கவா முடியும்? குழந்தைக்காக நான் கேட்கிறேன். ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு இங்கே வேற புள்ளைய பார்த்தா புத்தி விட்டுருமாடா? ஏய் தளபதினாதான் பேர் வைக்கிறேன் உனக்கு. என்ன அவரு தான் பேரை வைக்கணும். சொல்லு எப்படி பேசுவான்? ஏன்னா அவனே உன்னை செருப்பால் அடிப்பான். கன்னியாரு புரியுதா? ஓ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அங்க அந்த ஃபங்க்ஷன் அந்த கான்சர்ட்டுக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஹெட்ஃபோன் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பாடினாலும் என்ன ப்ளே பண்ணாலும் அந்த மியூசிக் அந்த சவுண்டோட இங்கே வரும். அதை இல்லாம கலட்டி பார்த்தா பைத்தியங்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் புதுசா இருக்கு. இதான் இது ஆடலாம் சார். அவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்பெல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
என்னடா நடக்குதுங்க? என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் அவ்வளோ ரியலா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எது சத்தியமா சொல்றேன், I feel like a fucking dumb fuck. என்னால கண்டுபிடிக்க முடியல எது ஏஐ எது உண்மைன்னு சொல்லிட்டு. I'm a father gentleman. அடம் பொண்ணியா, நம்ம இந்தியாவுல பொண்ணுங்கள்லாம் கொரியன் பாய்ஸ் தலையில டிங்கு நக்கட. ஆஹா, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவன் விஜய கழட்டி மண்டையை சொல்லும் போது தெரியும். நீயா நானவங்க எல்லாம் வந்து பேசுனாங்க தானே, அந்த கொரியன் இது கிம்ச்சியா குமுக்கியான்னு எல்லாம் பண்ணணும். நம்ம சிவாங்கி கூட சொல்லிச்சுல, அங்க அந்த பாய் ஃப்ரெண்டோட போய் அங்க அந்த நூடுல்ஸ் சாப்பிடணும்னு. ஆஹா, நூடுல்ஸ் சாப்பிடும்போது வேறுக்குதுன்னு வெயிட்டர் ஃபேனை திருப்பி வச்சா தெரியும். என்னங்க அப்படியே வித்தியாசமா இருக்கு. இது எடிட்டிங்கா என்ன, எதா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. ஏன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலையே? அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடியாரா? ஏய், வண்டில ஏறா, எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க? ஏன் காலு சலுக்கால் ரோடு. ஓஹோ, ஓ பாட்டுக்கு போய்கிட்டாரு, ஏன் பாட்டுக்கு வருவேன்? கைய கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி சூப்பரா இருக்கு. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்? பட்டாச மேல எடுனா வீட்டுக்குள்ள வந்து செவத்த எடுத்துக்கிட்டு இருக்க. சரி பத்தியா, இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நேத்து வந்துட்டு சிஎம் சார் வந்து இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணி வச்சாரு. நீங்க வந்துட்டு பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் மேல வர்றதுக்கு நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? சரி, ஓகே. ஒரு தேங்க்ஸ் மட்டும் சிஎம் சாருக்கு சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ சிஎம் சார். கேவலமான பில்டப் தேவையாப்பா? பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் கேட்டு வாங்குறாங்க, ஒத்து பார்க்கணும். இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். 45 வயசு இருக்குமா? இங்கிருந்து ஒரு 4 திரு தள்ளிப்பு கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். யாரு? உலகம்ங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. இல்ல அந்த பாரிஸ் எகுரு அப்படின்னு பாரிஸ கவட்ல தான் வச்சிருக்காரு போல, தட்டுறாருன்னு பார்த்தா இது மயில்வான கோட்டை. என்ன மயில்வானத்தோட கோட்டை அங்கேயே வச்சிருக்கீங்க? என்ன சார் அது, என்ன டயலாகுன்னே தெரியாம கை அசைவுகளை காட்டி என்ன என்ன சார்? அண்ணா அஜித் மாதிரி இருக்கீங்க. லியோ ரஞ்சித் 12:34. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் வந்து அஜித் மாதிரில, அஜித் தான் அண்ணமா இருக்காரு, சரியா? திரும்ப சொல்றேன், அஜித் தான் அண்ணமா இருக்காரு, நான் அஜித் மாதிரி இல்லை, சரியா? இல்ல ஒருத்தர் சொல்றாரு உங்க மனசு நான் சந்தோஷப்படுதுன்னா நீங்க அது ஓகே தேங்க்யூன்னு சொல்லும் கூட நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க அப்படி நினைக்கும் தப்பு கிடையாது. ஏன் அழகா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு, நல்லாதான் இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க அதை திருப்பினீங்க பாத்தீங்களா, நான் அஜித் மாதிரி இருக்கேன்னா ரொம்ப நன்றி அப்படின்னா அதை யாரையும் கமெண்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகே பொத்திக்கிட்டு இருக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும், நான் அவர் மாதிரி இல்லை, அவர் தான் என்னைய மாதிரி இருக்காரு. இவனை போட்டு அடிக்கலாம், இல்ல உக்கா உக்கா உக்கான்னு அடிக்கணும் மண்டையிலே.
நம்ம டைமிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அலையே அலையே காட்டுல மலையே அல்லல்லே அவன் பாண்டத நீ கேட்டியா? கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். என் வயசு என்னன்னு உங்களுக்கு இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த மூவி ஸ்டார்ஸுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம்? ஆ ஸ்கூலுக்கு எதுக்குடா போகிறீங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு? அவன் யூனிஃபார்மோட ஊன்னு இருக்கான். ஸ்டேஜில் ஏறி ஊழ விடுறதுக்கு பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுறாங்க. உங்களுக்கு தான் நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, எதுக்கு ஸ்கூல் அந்த யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறாங்களா பெருசாக? எதுக்குங்க அலோவ் பண்ணுறீங்க முதல்ல ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸுக்கு? இந்த ஸ்கூலுக்குள்ளேயும் காலேஜுக்குள்ளேயும் இந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் அவன் இப்போ சின்ன பையங்கிறதுனால தானே அவன் ஃபேஸை பிளர் பண்ணியிருக்கு. அப்போ சின்ன பையன் தானே, அது ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், காலேஜ் யூனிஃபார்ம் மாதிரி எனக்கு தெரியல. காலேஜுக்கு முதல் யூனிஃபார்மே இல்லையே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் உங்கள் படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு என்ன சார் இது? சை, தெரியுமோ தெரியாதோ தெரியல, இந்த மாதிரி தெம்பா வந்து உட்காந்து உங்ககிட்ட பேச முடியும். எங்க தான் இருக்கேன். சரி, எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அது அந்த வெட்டர மிஷினா? நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்றீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள ஃபாலோ பண்றீங்களா? கமிங். Is it you? Yeah, it's me. Shall I do? Yeah, happy Diwali. Oh, thank you very much. பாட்டி பட்டாசு வெடிப்பீங்களா? காசு போதுமா? தேங்க்யூ. ஓ மேமும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. வந்துட்டானா அந்த அம்மா ஏதாவது தல துண்டா? ஆமா. தேங்க்யூ. ஓ மேமும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. 500 ரூபாய் இருக்கா? வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்கேப் ஆயிட்டேன்டா. இவங்கெல்லாம் அந்த ப்ரையாரிட்டின்னா என்னன்னு தெரியல. ஒரு வயசான பாட்டி கையை அப்படி வச்சுக்கிட்டு குச்சி ஓண்டிட்டு நிக்குது. மேம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு வருவேன் இரு பாட்டி. அது உள்ள இருந்துகிட்டு அந்த அம்மா அது வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த சின்ன இடத்துல கூட எது ப்ரையாரிட்டின்னு தெரியல. அந்த பாட்டி கிட்ட போய் பட்டாசு வெடிப்பியான்னு கேட்குறேன். பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மூட்ல அந்த பாட்டி இருக்கும். அப்படி இருந்தா ஏன் கையா நட்டுது? இனி இதுதான் அடுத்த ஜெனரேஷன். இதுதான் இதுகிட்டே இனி இந்த சொன்ன மாதிரி இதை நோக்கி தான் நம்மளும் இப்போ பயன் பண்ணி ஆகணும். இனி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸ் காசை கட்டி அனுப்புனீங்கன்னா யாருடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு உங்கள் பிள்ளைங்க கத்திக்கிட்டு கிடக்கும். யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க. ஸ்கூலெல்லாம் வந்து அந்த கல்ச்சுரல்ஸ்ன்னு ஒன்று நடத்துவாங்கல்ல ஸ்கூல்ல எல்லாம். நாங்கள்லாம் அதில் போயிட்டு சினிமா பாட்டு ஆடவே முடியாது. ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிறோமே அப்படின்னா பிரின்சிபல்கிட்ட போய் கேட்கணும். பிரின்சிபல்கிட்ட அது என்ன பாட்டுன்னு சொல்லணும். அவர் லிரிக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவார். தப்பான லிரிக்ஸ் எதுவும் வருதா, இதுக்கு வேற மீனிங் ஏதாவது இருக்கா, இப்படி குத்து டான்ஸ் ஆடும்போது தெரியாம ஒரு வாட்டி அப்படின்ட்டேன். நோ 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 நோ, நாக்கெல்லாம் கடிக்க கூடாது. அதான் நாக்கெல்லாம் நீ வெளியே தள்ளவே கூடாது. அது வருது என்னோடனே அப்ப பாட்டு கேன்சல்ன்ட்டாங்க. இதனடா அது வம்பா போச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சினிமா பாட்டு பாடக்கூடாது அப்படி இருந்த ஸ்கூல் போய் இப்போ அவங்க நேரா ஸ்கூலுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி அப்படின்ட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லை அந்த அந்த கல்ச்சரில் அந்த ஜெனரேஷனில். 10 வருஷத்துல 10 வருஷத்துக்கான சேஞ்சாக இருக்குன்னு பார்த்தா இல்லை. நாய் பிடிக்கிறவன்ல இருந்து பாட்டியை கணக்கெடுக்காமல் பட்டாசு கொடுக்கவான்னு கேட்குற இவன் வரைக்கும் 10 வருஷத்துல பெரிய பெரிய அளவில் ஒரு சேஞ்சு தான் தெரியுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ வீடியோவில் இப்போ என்ன சார் இப்படி சார் அப்படின்னு பேசுகிறத பார்த்தா பூமர் மாதிரி தெரியும். நமக்கு ஒரு காலத்தில் நமக்கு மேலே அந்த சொட்ட அங்கிள்ஸை பார்த்தா சொல்லுவாங்களே என்ன எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அந்த அங்கிள்ஸ் எல்லாம் இப்போ இருந்திருக்கணும். அந்த அங்கிள்ஸுக்கு அந்த அங்கிள்ஸுக்கு எங்களையே பிடிக்காது. இப்போ இவங்கள பார்த்தா என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. நல்ல வேலை அவங்களாம் இப்போ இல்லை. எனிவேஸ் உங்கள் உரிமை எது வேணாலும் பண்ணுங்க, அதுக்கான ரிசல்ட்டையும் அனுபவிச்சுக்குவீங்க. நாங்கள்லாம் ஒரு அளவுக்கு எஸ்கேப்பு தான். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.